நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தப்பு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ஷீலா அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. கூடவே நாளைக்கு யாரோட பயோகிராஃபி போடலான்ட்டு ஆசைப்படுறீங்களோ அவங்களோட நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நீ நான் காதல் இந்த சீரியல் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நல்ல காதல் கதையை உருவாக்குற வகையில இந்த ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா எல்லா சீரியல்லையும் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தான் இந்த சீரியல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல ஹீரோவோடைய பாட்டி கேரக்டர்ல பண்ணிட்டு வராங்க ஷீலா. ஃபைனலா இவங்க மூலமா தான் ஹீரோயினான அபி, ஹீரோவான ராகவ் ரெண்டு பேருமே சேர போறாங்க. அவங்க எப்படி சேர போறாங்க, இதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷீலா அவர்கள் ஒரு சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன், அக்கான்ட்டு குடும்பமே சினிமால தாங்க இருந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து சினிமாவை பார்த்து வளர்ந்ததுனால இவங்களுக்குள்ள சினிமாக்குள்ள போகணும்ன்ற ஆசை வந்திருக்கு. அதாவது ஒரு நடிகையா மட்டும் இல்லங்க, ஒரு இயக்குனரா ஆகணும்ன்ற ஆசை இருந்திருக்கு. ஜனவரி 29 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, எஸ் நீலகண்டன் அவர்கள். இவங்களுடைய அம்மா லலிதா அவர்கள் ஒரு சிங்கரா இருந்திருக்காங்க. குறிப்பா நிறைய பாடல்கள்ல இவங்க ஒரு கோரஸ் சிங்கரா இருந்திருக்காங்க. இவங்க ஒரு மியூசிக்கல் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அப்பா இவங்களுடைய அம்மாவான லலிதா அஞ்சலி அப்படின்ற ஒரு பேர்ல மியூசிக் ட்ரூப் ஒன்ன வச்சு ரன் பண்ணி இருந்திருக்காரு. அதுல இவங்களுடைய குடும்பமான இவங்களுடைய அண்ணா சுந்தர், சுரேந்தர், இவங்களுடைய அக்கா ஷோபா அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள்ல சின்ன வயசுல இருக்கும் போதே பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒரு சிங்கர் ஆவாங்கன்னு பார்த்தா ஆக்ட்ரஸா ஆயிருக்காங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல பாடும் போது ஸ்டேஜ் ஷோல பாடிட்டே இருந்தாங்கன்னா அந்த கச்சேரியில எல்லாரும் நல்லா பாடுவாங்களாம். இவங்களுடைய ஃபேமிலியில இவங்க மட்டும் சொதப்பிடுவாங்களாம். இவங்களுக்கு ஒரு மூத்தண்ணனும் இருந்திருக்காங்க. அவங்க எதிர்பாராத விதமா இறந்திருக்காங்க. அவரோட இறப்புல இருந்து மீள முடியாம தான் இருந்திருக்காங்க. இவங்களோட இரண்டாவது அண்ணனான எஸ் என் சுரேந்தர், இவர் பாத்தீங்கன்னா மைக் மோகன் அவர்களுக்கு நிறைய வாய்ஸ் அவர் தான் பின்னணி குரல் கொடுத்திருக்காரு. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இப்ப வரைக்கும் இருக்காரு. சின்ன வயசுல இருந்து அக்கா கூடவே தாங்க இருப்பாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால இவங்களை பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கணவர் கூட இவங்க பெங்களூர்ல தான் இருந்திருக்காங்க. 90ஸ்ல இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷீலா அவர்கள் 90ஸ்ல மூவி ப்ரொடியூசரா வந்திருக்காங்க. டைரக்டர் ஆகணும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆனா இங்க நடந்த ஒரு சில பாலிடிக்ஸ் விஷயத்தினால இவங்க நமக்கு டைரக்ஷனே வேணாம், ப்ரொடக்ஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அத்தை மகள் ரத்தினமே, மனசு, இது போல படங்கள்ல ப்ரொடியூஸும் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா அமரன் அவர்கள் டைரக்ஷன்ல இளையராஜா அவர்களோட இசையில அந்த படம் சக்சஸ் ஆகும் நினைச்சுதான் இவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகலான்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அப்பதான் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே மாத்தினதுனால இவங்க பினான்சியலா கொஞ்சம் டவுன் ஆனாங்களாம். ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு திருமணமும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஷீலா சினிமா அண்ட் பினான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சு ரன் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் லாங் கேப்புக்கு அப்புறமா இவங்க சென்னைக்கே திரும்ப வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்ததும் அவங்களுடைய அக்கா ஷோபா அவர்களுடைய வீட்டு பக்கத்திலேயே இவங்களுடைய வீடும் இருந்திருக்கு. இவங்களுடைய பசங்களும் பாத்தீங்கன்னா அங்கே, அதாவது அவங்களுடைய அக்கா ஷோபா வீட்டிலே தான் இருப்பாங்களாம். இவங்களுடைய கணவர் நேம் சிவா. இவரு சினிமா துறையை சேர்ந்தவர் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒன்னு சஞ்சீவ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா விக்ராந்த். விக்ராந்தோடைய ரியல் நேம் சந்தோஷ். இவங்க ஒரு எஸ் ஃபேமிலினே சொல்லலாம். ஏன்னா இவங்க அப்பா அம்மா வழியில வந்தவங்க, இவங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ல தான் பேர் ஆரம்பிக்குமாம். அதனால இவங்களும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து எல்லாருக்குமே எஸ்ல பேர் வச்சிருக்காங்க. இதுல இவங்களுடைய மூத்த மகன் தாக்க தாக்க அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விக்ராந்த் அவர்களும் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி விக்ராந்த் அவர்களுடைய மனைவி மானசா உதிரி பூக்கள் அப்படின்ற ஒரு சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 4 பேர பசங்களும் இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய சித்தி அப்படின்ற விஷயமே பாண்டியன் ஸ்டோர் வெற்றி விழால தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. சொல்ல போனா இவங்க 10th படிக்கும் போது தான் தளபதி விஜய் அவர்கள் பிறந்தாராங்க. அவரை குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் அவங்க அக்காலாம் ரொம்ப பயப்படுவாங்களாம், அம்மாலாம் பயப்படுவாங்களாம். ஆனா சின்ன பொண்ணா இருக்கும் போதே இவங்க விஜய் அவர்களை ரொம்ப நல்லா காலெல்லாம் கலத்தி குளிப்பாட்டுவாங்களாம். இப்ப வரைக்கும் என்னதான் இவங்களுக்கு 2 மகன்கள் இருந்தாலும் இவங்களுடைய முதல் மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை தான் இவங்க
எல்லா இடங்களிலும் சொல்றாங்க. ஏன்னா முதல்ல கையில குழந்தையா வாங்கினது அவருதானா. அதே மாதிரி ஷோபா அவர்கள் இவங்களுடைய 2 மகன்களையும் வளர்த்தாங்களாம். இதுல குறிப்பா இவங்களுடைய மூத்த மகனான சஞ்சீவும் தளபதி விஜய் அவர்களும் ஒன்னாதான் இருப்பாங்களாம். விக்ராந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம் அப்படின்றதுனால தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் இவங்களுடைய ஷோபா அக்கா வீட்டுல இருக்கும் போது குட்டி பத்மினி அவர்கள் அவங்கள மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைங்க இது. ஏன்னா வெள்ளித்திரையே வேண்டாம் அப்படின்னு முடிவுல இருந்தவங்க சின்ன திரைக்கு வர காரணமே குட்டி பத்மினி அவர்கள் தானா. நீ ஏன் இப்ப எல்லா கடமைகளும் முடிஞ்சிருச்சு, பசங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, நீ ஏன் இது போல வரலாம்ல, நடிக்க வரலாம்ல அப்படிலாம் கேட்டப்போ சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவங்க சின்ன திரையில அறிமுகமாகறாங்க. கனா கண்டேன் தோழி அப்படின்ற சீரியல்ல மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு இவங்க பேர் பண்றாங்க. 2005 தான் இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கறாங்க. அதே நேரம் இவங்களுடைய 2வது மகனான விக்ராந்த் அவர்கள் கற்க கசடர அப்படின்ற படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாகறாரு. சினிமால பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படியோ போயிடுச்சு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன திரையில ரொம்பவே வெற்றிகரமா போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தடுத்து சின்ன ரோல்ஸ் எல்லாம் நடிச்சுட்டே இருக்கும் போதுதான் பொம்மலாட்டம் அப்படின்ற சீரியல்ல ஹீரோயினோட அம்மா கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் சன் டிவியை தொடர்ந்து விஜய் டிவில காவியாஞ்சலி அப்படின்ற சீரியல் பண்றாங்க. ஆண்டாள் அழகர் இந்த சீரியலும் பண்றாங்க. அதே ப்ரொடக்ஷன்ல தான் பகல் நிலவு, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இது போல தொடர்ந்து 3 சீரியல்கள் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இவங்களுடைய மூத்த மகனா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த ஆண்டாள் அழகர் இந்த சீரியலையும் ஸ்டாலின் அவர்களுக்கு அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் இவங்களுடைய மகனா. இந்த பாண்டியன் ஸ்டோர் மூலமா இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா நான் பர்சனலா இவங்க தான் தளபதி விஜய் அவர்களுடைய சித்தியா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சீரியல்ல அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு ரோல் எடுத்து நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தனி கட்ஸே வேணும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணுமா, கைய கூட மாத்திலாம் கூட வைப்பாங்களாம். அப்புறம் இவங்களே சார் நான் கையை மாத்தி வச்சுட்டேன், திரும்ப டேக் எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். சில நேரங்கள் கையும் வலிக்குமாம், காலும் வலிக்குமா, ஏன்னா ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி வீல் சேர்லயே அப்படியே போற மாதிரி தான் இருக்கும் இவங்களோட சீன்ஸ்லாம். இருந்தாலும் அந்த ஒரு ரோலுக்கு, அதாவது அம்மா கேரக்டர் லக்ஷ்மியா பண்ணிருப்பாங்க, அந்த ரோலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சோ பல வருடம் இவங்க வீல் சேர்லயே இந்த சீரியலுக்காகவே இருந்திருக்காங்க. இவங்களுடைய டெடிகேஷன் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இது மட்டும் இல்லங்க, இந்த சீரியல்ல ஒரு டெத் சீன் கூட வந்திருக்கும். அதுல உண்மையாலே சில முக்கியமான சடங்கெல்லாம் பண்ணாங்களாம். சோ இந்த இறுதி சடங்கெல்லாம் கண்டிப்பா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய குடும்பத்திலேயே நீ என்ன இந்த மாதிரி ரோல்லாம் நடிக்கிற, இவங்களுடைய அண்ணிலாம் வேண்டாம் சொன்னாங்களாம். ஆனா இவங்க நடிச்சு முடிச்சு இவங்களுக்கு கிடைக்கிற அந்த அப்ரிசியேஷன் எல்லாம் பார்த்துட்டு நீ சூப்பரா நடிச்சிருக்க அப்படின்ட்டு குடும்பமே பாராட்டியிருக்காங்களாம். சோ இப்படி ஒரிஜினலா நடிச்சிருக்காங்கன்னா அது இவங்கள மட்டும் தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு அடுத்து இப்போ மகாநதி சீரியல்ல சரவணன் அவர்களும் இருக்கிற மாதிரியான சீன்லாம் வந்திருக்கும். அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாவே நடிச்சிருப்பாரு. அங்க இருக்கிறவங்க நிஜமாலே அழுதாங்களாம். அதே மாதிரிதான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையும் எல்லாருமே தேம்பி அழுதாங்களாம் நிஜமாலே. இந்த சீரியல்ல இவங்களுடைய ரோலை க்ளோஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க, போட்டோ எல்லாம் கூட மாட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து அப்படியே இங்க டெத் சீன் நடக்குதுன்னா அப்படியே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா அவர்களுக்கு அம்மா கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. அதுல ரொம்ப அமைதியா சட்டலா நடிச்சிருப்பாங்க. இதுல அப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமாவே நடிச்சிட்டு வராங்க. இதை தொடர்ந்து திரும்பவும் அவங்களுடைய ரோல் இதுதான் அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரோலை ரொம்ப சூப்பராவே நடிச்சிட்டு வராங்க நீ நான் காதல் சீரியல்ல. சோ எங்க இருக்க முதல்ல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சவங்க, சப்போர்ட்டிங் ரோல், அம்மா கேரக்டர், இப்போ பாட்டி கேரக்டர் வரைக்கும் நல்லாவே நடிச்சிட்டு வராங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்ட் 2 வந்திருக்கு. ஆனா பார்ட் 1 பல பேருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீரியலா இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய அக்கா ஷோபா அவர்களுக்கும் இந்த சீரியல் ரொம்ப பிடிக்குமா. இவ்வளவு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு அவார்டு கூட வாங்கலையாம். இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அவார்டு வாங்கணும்ன்ற ஆசை இருக்காங்க. சோ இப்படி இவங்களுடைய உழைப்பு கண்டிப்பா வீண் போகாது. அடுத்தடுத்த சீரியல்கள் பல வாய்ப்புகள் வரணும். அதே மாதிரி இதுக்கப்புறம் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்ட்டு நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.